திருச்சிட்டம்பலம். பிள்ளையார் பெருமை. இன்று நாம் கேட்கவிருப்பது பிருகு முனிவரின் ஆசிரமத்தில். வழக்கமாக தண்ணீர் எடுத்து கொண்டு வரும் நேரத்தை விட தன் மகன் சிவனன் அன்று நெடுநேரம் தாமதித்து வந்ததை கண்டதும் பிருகு முனிவர் அவனை கனிவுடன் நோக்கி, மகனே, நீ இன்று இவ்வளவு நேரம் கழித்து வருவதற்கு காரணம் என்ன? உன் முகம் ஏதோ கவலையால் வாடியிருக்கிறதே. சென்ற இடத்தில் என்ன நடந்தது என்று கேட்டார். தடாக கரையில் சோலை நிழலில் தான் கண்ட காட்சியையும் ரதிதேவி போன்ற பேரழகியான சுதன்மையிடம் கேட்டறிந்த விஷயங்களையும் அத்தம்பதிகளின் துயர வரலாற்றையும் சிவனன் தன் தந்தையிடம் விவரித்து கூறினான். பாவம், அந்த அம்மா தன் கண்களில் நீர்வெள்ளம் பெருகி உடம்பெல்லாம் வியர்த்து கொட்ட பலவாறாகவும் புலம்பி அழுதாள். அரண்மனையில் அறுசுவை உணவு உண்டு ருசிப்பவருக்கு ஆரண்யத்தில் காய்கிழங்குகளை பொறுக்கி தின்னும் நிலைமை நேரிட்டதே. பள்ளியறையில் தெண்டல் வீசும் நிலா வெளிச்சத்தில் பன்மலர்கள் தூவி பன்னீர் தெளித்த பரிமள பஞ்சனை கட்டலில் படுத்து துயின்றாலும் உடலை ஏதேனும் சிறிதும் உறுத்துமையானால் வேறு படுக்கைகளில் மாறி மாறி படுக்கும் பார்வேந்தர் பாழும் காட்டில் மண் தரையில் படுக்க நேரிட்டதே. குங்குமம், கஸ்தூரி, புனுகு, ஜவ்வாது பூசி நறுமண மலர் மாலைகள் சூடி தேவேந்திரனும் ஏற்கும்படி ராஜபோகங்களை அனுபவித்த என் நாயகரின் உடல் பொல்லா பெருநோய்க்கு இலக்காகி நலிவுறும்படி நேரிட்டதே என்றும் அந்த பேரழகி பெரிதும் துக்கப்பட்டாள். இதையெல்லாம் கேட்டதால்தான் என் முகமும் வாடியிருக்கிறது என்றான் சிவனன். பிருகு முனிவர் உள்ள முருகி கருணை கொண்டு, மகனே, அவர்கள் இருக்கும் இடத்திற்கு இப்போதே நீ போய் அவர்களை இங்கே நம் ஆசிரமத்திற்கு அழைத்து கொண்டு வா என்றார். உடனே சிவனன் விரைந்து சென்று ராஜ தம்பதிகளை சந்தித்து, என் தந்தை கருணை கொண்டு உங்களை அழைத்து வரச் சொன்னார் என்று ஆனந்தத்தோடு கூவினான். அப்போதே வியாதி நீங்கிவிட்டது போன்ற பிரமையுடன் அரசன் சோமகாந்தனும் அரசி சுதன்மையும் அமைச்சர்கள் இருவரும் மனம் பூரித்து உற்சாகத்துடன் சிவனனை பின்தொடர்ந்து நடந்து பிருகு முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார்கள். அந்த ஆசிரமத்தை சுற்றிலும் காட்டு மிருகங்கள் உட்பட சகல ஜீவன்களும் ஒன்றுக்கொன்று பகையில்லாமல் அன்புடன் உறவாடி கொண்டிருந்தது. மான் குட்டிகளுக்கு புலி தன் பாலை ஊட்டியது. சிங்கத்தின் பிடரி மயிரை யானை தன் துதிக்கையால் கோதி சிக்கெடுத்தது. பாம்புகளுக்கு மயில்கள் இறை தேடி தந்தன. அது மட்டுமல்ல, மாரிக்காலம், வசந்த காலம் முதலான 6 ருதுக்களும் கால வேற்றுமையின்றி சமமாகவும் ஒரே நிலையாகவும் விளங்கின. மரங்களும் செடி கொடிகளும் எப்போதும் துளிர்த்தும் பூத்தும் காய்த்தும் பழுத்தும் குலுங்கின. எண்ணிறந்த முனி பொங்கவர்கள் பிரம்மதேவனுக்கு சமமான வேதம் ஓதியபடியே சூழ்ந்திருக்க அவர்களுக்கு இடையே புலித்தோல் ஆசனத்தில் பிருகு மாமுனிவர் வீற்றிருந்தார். இவற்றையெல்லாம் கண்டு வியந்த அரச தம்பதிகளும் அமைச்சர் இருவரும் தத்தம் பெயர்களை சொல்லி பிருகு முனிவரின் திருவடிகளில் விழுந்து பலமுறை வணங்கி எழுந்து தலைமீது 2 கைகளையும் கூப்பி அஞ்சலி செய்தார்கள். பிருகு முனிவர் அவரவர்களுக்கு தக்க ஆசிர்வாதங்கள் செய்து கருணை விழிகளால் சோமகாந்த மன்னனை ஏறிட்டு நோக்கினார். உடனே சோமகாந்தன் அளவு கடந்த அன்பு பெருக்கோடு அவரை மீண்டும் பணித்தெழுந்தான். அவன் கண்களில் இருந்து ஆனந்த பெருக்கினால் நீர் சொரிய உடம்பெங்கும் மயில்கார்கள் குத்திட்டு நிற்க நெட்டுயிர் புற்று வியர்த்து அனலில் பட்ட வெண்ணெய் போல உருகினான். சுவாமி, நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த தீவினைகளின் பயனாக இந்த பிறவியில் இத்தகைய பொல்லாத நோய்க்கு ஆளானேன் என்றுதான் இதுவரையிலும் நினைத்திருந்தேன். ஆனால் இப்போது யோசிக்கும்போது நான் செய்ததெல்லாம் நல்வினை என்றே தோன்றுகிறது. ஏனெனில் தங்களுடைய திவ்யமான திருவடி தாமரைகளை வணங்கப் பெறுவதற்காகவே எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது என்று தோன்றுகிறது. மேலும் தங்களுடைய கருணைமயமான தரிசனம் இன்றைய தினம் கிடைக்கப்பெற்றதனால் என்னுடைய இம்மை, மறுமை, உம்மை என்னும் முப்பிறவிகளும் பரிபூரண பரிசுத்தம் அடைந்துவிட்டன. நான் செய்த தவங்களெல்லாம் பலனளித்து விட்டன. என் கல்வியும் குலமும் அடையத்தக்க பயன்களையெல்லாம் அடைந்துவிட்டன. கற்பக விருட்சத்தை நெருங்கினவர்களுக்கு என்ன குறை இருக்க முடியும்? அதுபோல தங்களுடைய திருவடிகளில் சரணடைந்தவர்களுக்கு இனியொரு குறையும் இருக்க முடியுமோ? என் உடம்பை பிடித்து தொலை தரும் இந்த பொல்லாத கரும வியாதி தொலைவதற்காக நான் எத்தனையோ மருந்துகளும் மந்திரங்களும் தான தர்மங்களும் கையாண்டு பார்த்தேன். ஆனால் வியாதியும் வேதனையும் தான் விருத்தியானதே தவிர அவை தீரவில்லை. இனி தங்கள் கருணை நோக்கு ஒன்றினால் மட்டுமே அவை தீரும் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. இயற்கையில் பகைமையுள்ள மிருகங்களும் தங்களுடைய கருணைமயமான ஆசிரமத்தை அடுத்துள்ள விசேஷத்தால் பகையின்றி அன்போடு கலந்து உறவாடுவதை நான் கண்டேன். ஆகவே தங்களை அடுத்துள்ள எனக்கும் என்னை துன்புறுத்தும் பொல்லாத வியாதி நீங்கிவிடும் என்பதில் இனியும் ஐயமில்லை என்றான் சோமகாந்த மன்னன்
பக்தி பரவசத்தோடு. பிருகு முனிவர் மீண்டும் அவனை கருணையோடு பார்த்து சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்தார். அவர் தமது ஞான திருஷ்டியால் அரசன் அந்த வியாதியை அடைந்த காரணத்தை தெரிந்து கொண்டு, ராஜனே, தூய்மை திருவடிவமான ஆண்டவனின் திருவருளால் உன் எண்ணம் நிறைவேறப் போகிறது. இனி உன் கவலையை நீங்கிவிட்டு வழிப்பயணத்தின் களைப்பு ஆறும்படி ஓய்வெடுத்துக்கொள் என்று கூறினார். அவருடைய குறிப்பை சீடர்கள் உணர்ந்து கொண்டு சோமகாந்தன் குழுவினரை உள்ளே அழைத்துச் சென்று நறுமண தைலங்கள் கொடுத்து அவர்களை நீராடச் செய்து அறுசுவைகளோடு 4 வகை உண்டிகளும் கொடுத்து உபசரித்தார்கள். அரசன் முதலானோர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் மீண்டும் பலவாறாகவும் பிருகு முனிவரை போற்றி துதித்துவிட்டு அன்றிரவு ஆனந்தமாக படுத்து உறங்கினார்கள். பிள்ளையார் பெருமை தொடரும். திருச்சிற்றம்பலம்.